திசைகள் சார்ந்த கடந்த கால வினாக்களை தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். முதலாவதா 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரீட்சையில வந்த வினாவை பார்ப்போம். முதல்ல அந்த வினாவை நம்ம வாசிச்சுக்கிட்டு அப்புறமேல அந்த வினாவை இலகுவா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, இலகுவான முறையில இந்த வினாவுக்கு எப்படி தீர்வு காணுங்கிறத பார்ப்போம். முரளியின் வீடு சங்கரின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. சங்கரின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. ஆகவே முரளியின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. மோகனின் வீடு முரளியின் வீட்டுக்கு அண்மையில் உள்ளது. மோகனின் வீடு சங்கரனின் வீட்டிலும் பார்க்க முரளியின் வீட்டுக்கு அண்மையில் உள்ளது. அப்படிங்கிற 3 விடையும் கொடுத்துருக்காங்க. இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல வாசிச்சோம் அப்படின்னா ஒன்றும் புரியாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி திசைகள் வினாக்களுக்கு நம்ம பெரும்பாலுமே பட வரைபை தான் பயன்படுத்துவோம். அந்த பட வரைபை வச்சு அந்த வினாவை அணுகிறதன் மூலியமா அந்த வினாவுக்கான விடையை இலகுவா காணக்கூடியதா இருக்கும். எப்படி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிறது அதுதான் அடுத்த விஷயம், ரைட்டா? அதை இப்ப பார்ப்போம். என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, 2 சொற்கள் இருக்கு. 2 வினை சொற்கள் சொல்லலாம், 2 வினை அடிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இவங்களை பயன்படுத்திக்கணும். இக்கு, ரைட்டா? அடுத்தது இளிருந்து. இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு திசையை பொறுத்த வரைக்கும் 4 திசைகளும் பிரதானமான 4 திசைகளும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் உபதிசைகள் 4களும் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது என்னது? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இதுக்கு இடையில வர்ற வடகிழக்கு, அப்புறம் இடையில வர தென்கிழக்கு, அப்புறம் இடையில வர தென்மேற்கு, அப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில வர வடமேற்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இலகுவா இந்த திசை சார்ந்த வினாக்களுக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்கலாம். ரைட். இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த வினாவுக்கு ஒரு பட வரைபை எப்படி வரைகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம், ரைட்டா? பாருங்க, நான் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, முரளியின் வீடு சங்கரின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. இப்ப ஒரு பட வரைபை வரைஞ்சி இந்த வினாவை விளங்கிறதுக்கு நல்லா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த இக்குங்கிற வர்றவங்க கிட்ட இருந்து தான் நம்ம அந்த பட வரைபை வரைய போறோம், ரைட்டா? முரளியின் வீடு சங்கரன் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. அப்ப கிழக்கே இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். முதல்ல வரைஞ்சித்தான் நம்ம அதை வினாவை விளங்கக்கூடியதா இருக்கும். பாருங்க, திருமுருகா வாசிக்கிறேன். முரளியின் வீடு சங்கரன் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. யார் வீட்டுக்கு யார் வீடு கிழக்கே உள்ளது? சங்கரன் வீட்டுக்கு இருந்தா இக்குன்றது தானே. அப்ப தொடக்க புள்ளி யாரு அப்படின்னா சங்கரனா தான் இருப்பாரு, ரைட்டா? சங்கரன் வீட்டுக்கு கிழக்குல தான் யார் இருக்கா? முரளியின் வீடு. பாருங்க, இக்கு பயன்படுத்தியாச்சு. வடக்கு, கிழக்கு. அப்ப இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் தான் யார் இருக்கா? முரளி இருக்கா, ரைட்? அடுத்த விஷயம், சங்கரின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. இப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, எனக்கு இக்கு இருக்கு. அப்ப இவர் வீட்டுல இருந்து தான் மத்தால் எந்த திசையில இருக்காரு? கிழக்கு திசையில இருக்காரு. அப்ப மோகனின் வீட்டுக்கு கிழக்கே யாரு வீடு இருக்கு? சங்கரின் வீடு இருக்கு. இப்ப பாருங்க, மோகன் எந்த பக்கம் வரணும்? அப்ப கிழக்கு வர்றதுன்னா இப்படி போட்டுக்கோமா, மோகனின் வீட்டுக்கு கிழக்கு எந்த பக்கம்? வடக்கு, கிழக்கு தானே. இப்ப இந்த பக்கம் தான் இருக்காரு. அப்ப சரிதானே, மோகனின் வீட்டுக்கு கிழக்கு திசையில் சங்கரின் வீடு இருக்கு. இப்ப படத்தை வரைஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம இலகுவா விடையை அணுகக்கூடியதா இருக்கும். பார்ப்போம். இப்ப இந்த இக்குங்கிறத தெரிஞ்சிருந்தா தான் இந்த விடையை கணக்கா இலகுவா அணுகக்கூடியதா இருக்கும், ரைட்? முரளியின் வீடு மோகனின் வீட்டுக்கு கிழக்கே உள்ளது. பார்ப்போம். மோகனின் வீடு, அந்த இக்கு தொடங்கிருச்சு. மோகனின் வீட்டுக்கு கிழக்கே தான் யாரு வீடு இருக்கு? முரளியின் வீடு இருக்கு. சரியானு பார்ப்போம். மோகனின் வீடு கிழக்கு திசை, யாரு வீடு இருக்கு? முரளியின் வீடு இருக்கு. சரியே,
அப்ப இந்த விட சரி. இப்போ சரியான விட முதலாவது. இரண்டாவது விடையும் செக் பண்ணி பார்த்துருவோம். மோகனின் வீடு முரளியின் வீட்டுக்கு அண்மையில் உள்ளது. முரளியின் வீட்டுக்கு அண்மையில் இல்லையே மோகன் வீடு இருக்கு. மோகன் வீட்டுக்கு இடையில யார் இருக்கா அப்படின்னா சங்கரன் இருக்கார். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மோகனின் வீடு சங்கரனின் வீடிலும் பார்க்க முரளியின் வீட்டுக்கு அண்மையில் உள்ளது. இல்லையே, மோகனின் வீடு சங்கரன் வீட்டுக்கும் பார்க்க முரளியின் வீட்டுக்கு அண்மையில் இல்லை. இடையில யார் இருக்கா? சங்கரன் இருக்கா. அப்ப சங்கரன் வீடு தான் மோகன் வீட்டுக்கும் முரளி வீட்டுக்கும் அண்மையில இருக்கு. ரைட். அடுத்தது 2008 நடைபெற்ற வினாவா இருக்கும். அந்த வினாவா பார்ப்போம். 2008 வந்த திசை வினாவுல முதல்ல வினாவை வாசிச்சுக்குவோம், அப்புறம் போவோம் விடைக்கு. ஒரு நகரத்தின் பேருந்து தரிப்பிடம் மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்தான். எனக்கு இலிருந்து வந்துடுச்சு, பகனைக்கு வச்சுதான் விஷயம் தொடங்கும். 60 மீட்டர் கிழக்கேயும் போலீஸ் நிலையம் மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து 80 மீட்டர் தெற்கேயும் பாடசாலை போலீஸ் நிலையத்திலிருந்து 60 மீட்டர் கிழக்கேயும் உள்ளன. இதற்கேற்ப பேருந்து தரிப்பிடம் இருப்பது பாடசாலையில் இருந்து 80 மீட்டர் தெற்கேன்னு இருக்கு, 80 மீட்டர் வடக்குன்னு இருக்கு, 60 மீட்டர் தெற்கே, 60 மீட்டர் கிழக்குன்னு இருக்கு. பாப்போம் எந்த விட செட் ஆகுது அப்படின்னு சொல்லி. முதல்ல வரைபடத்தை போட்டுக்கோமா. எப்படி வரைபடத்தை போடுவோம் அப்படிங்கிறத குயிக்கா இங்க பார்ப்போம். இப்ப பார்ப்போம். ஒரு நகரத்தின் பேருந்து தரிப்பிடம் மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து 60 மீட்டர் கிழக்கே இருக்கா. அப்ப மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து 60 மீட்டர் கிழக்குல தான் பேருந்து தரிப்பிடம் இருக்கு. அப்ப எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னா இந்த கோபுரத்தில் இருந்து இருக்கு, அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும். மணிக்கூட்டு கோபுரம் பார்ப்போம். மணிக்கூட்டுல இருந்து 60 மீட்டர் கிழக்கே தான் போலீஸ் நிலையம். பாருங்க, வடக்கு கிழக்கு. அப்ப இந்த பக்கம் இந்த அளவுகளை சரியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட தெரியணும். 60 மீட்டர் தானே, 60 மீட்டர்னு போட்டு என்ன இருக்கு? பேருந்து தரிப்பிடம். நான் சும்மா போடுறேன், தரிப்பிடம். ரைட்டா? அடுத்தது போலீஸ் நிலையம் மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து, அதுவும் மணிக்கூட்டு கோபுரத்துல இருந்து தான் இருக்கு, 80 மீட்டர் தெற்கே. அப்ப மணிக்கூட்டு கோபுரத்துல இருந்து 80 மீட்டர் தெற்கே. பாருங்க, வடக்கு கிழக்கு தெற்கு கீழே எவ்வளவா? 80 மீட்டரா? இப்ப 80 மீட்டர்னா இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கணுமே கூட. அப்ப 80 மீட்டர் சரியா வந்துடும். 80 மீட்டர்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா போலீஸ் நிலையம் இருக்கு. போலீஸ். ரைட்டா? இப்ப என்ன விஷயம் அடுத்ததுன்னா போலீஸ் நிலையத்தில் இருந்து 60 மீட்டர் கிழக்கு என்ன இருக்கு? பாடசாலை இருக்கா. ரைட். இப்ப இனி மணிக்கூடு கோபுரத்துல தொடங்குவோமா? இல்ல. ஏன்னா இங்கனை கொடுத்திருக்காங்க போலீஸ் நிலையத்தில் இருந்தா. அப்ப இலிருந்துன்னு வருது, இங்க போலீஸ் நிலையத்துல இருந்து 60 மீட்டர்னா இதே தானே. அப்ப கிழக்கு திசை எங்க? வடக்கு கிழக்கு. இப்படி சரியா இது வரைபடத்தை போட்டுக்கலாம். இல்ல ரைட். அப்ப இவரு ஒரே கோடா தான் இருப்பாரு. 60 மீட்டர் கிழக்குல யார் இருப்பா அப்படின்னா பாடசாலை இருக்கு. ரைட். இப்ப இதற்கேற்ப பேருந்து தரிப்பிடம் இருப்பது பாடசாலையில் இருந்து. அப்ப பாடசாலையில் இருந்தப்ப எந்த இடத்துல தொடங்கணும்? பாடசாலையில் இருந்தப்ப வரைபடத்தை போட்ட எவ்வளோ? வடக்கு திசையில தான் பேருந்து தரிப்பிடம் இருக்கு. வடக்கு கிழக்குனா வடக்கு திசையில தானே இருக்கு. அப்ப நல்லா யோசிக்கணும், இந்த அளவும் இந்த அளவும் சமனா தான் இருக்கும். மணிக்கூட்டு கோபுரத்துல இருந்து போலீஸ் நிலையத்துக்குள்ள தூரமும் பேருந்து தரிப்பிடத்துல இருந்து பாடசாலைக்குள்ள தூரமும் சமனா தான் இருக்கும். ஏன்னா ஒரே அளவுல தானே கோடுகளும் போயிருக்கு, தூர அளவிடையும் போயிருக்கு. அப்ப இங்கனைக்கு எவ்வளவு வரும்? எத்தனை மீட்டர் அப்படின்னா 80 மீட்டர் தொலைவுல தான் இருக்காரு. அப்ப பாடசாலையில இருந்து வடக்கு திசையில 80 மீட்டர் தொலைவுல தான் யார் இருக்கா? பேருந்து தரிப்பிடம். அப்ப எத்தனாவது விட? 80 மீட்டர் வடக்கு திசை. இரண்டாவது விடை. 2012 வந்த திசைகள் சார்ந்த வினாவை எடுத்து பார்ப்போம்.
சிறுவன் ஒருவன் ஒரு பூப்பாத்தியை அமைப்பதற்கு ஓரிடத்தில் இருந்தான். இன்னைக்கு தொடங்கிச்சு. ஒரு இடத்தில் இருந்து வடக்கு நோக்கி 3 மீட்டருக்கும் அவ்விடத்தில் இருந்து அப்ப இன்னைக்கு இருந்து வந்துருச்சு கிழக்கு நோக்கி 3 மீட்டருக்கும் அவ்விடத்தில் இருந்து தெற்கு நோக்கி 6 மீட்டருக்கும் அவ்விடத்தில் இருந்து தொடக்கத்தானத்துக்கு ஒரு கயிற்றை இழுத்து தரையில் அடையாளம் இப்படி வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டிருக்காரு. தரையில வச்சு எந்த பகுதியோ தெரியல, இப்படி 2 கயிறை வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டிருக்காரு. அப்பூப்பாத்தியின் வடிவத்தை தெரிவு செய்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடிவத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வடிவம் சரியானதுங்கிறத நம்ம வரைஞ்சு கண்டுபிடிச்சி கோடடிக்க தான் இருக்கு. ஈஸியானது. பார்ப்போம். சிறுவன் ஒருவன் ஒரு பூப்பாத்தியை அமைப்பதற்கு ஓரிடத்தில் இருந்து, எந்த இடம்னு தெரியாது, நம்ம இன்னைக்கு தொடங்குவோம் இந்த இடத்துல. ரைட். ஓரிடத்தில் இருந்து வடக்கு நோக்கி 3 மீட்டர், அப்ப கீழே இருந்து தொடங்குவோம். அப்ப இந்த இடத்துல தொடங்குனா எந்த இடம்னு தெரியாது. வடக்கு நோக்கி 3 மீட்டர். நான் பார்ப்போம். வடக்கு மேலதானே இருக்கு. எத்தனை மீட்டர்? 3 மீட்டர். அப்ப இது 3 மீட்டர். ரைட். அடுத்தது, அவ்விடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 3 மீட்டர் அப்படிங்கிறாங்க. எந்த எந்த இடம்? அவ்விடம்னா இந்த இருக்கு. இங்கனையில இருந்து கிழக்கு நோக்கி பார்ப்போம். வடக்கு கிழக்கு. இந்த பக்கம் இதே மாதிரி ஒரு அளவு எடுக்கணும். கிழக்கு நோக்கி. சரியா? எத்தனை மீட்டர்? 3 மீட்டர் வந்திருக்காரு. அடுத்த விஷயம், அவ்விடத்திலிருந்து தெற்கு நோக்கி 6 மீட்டர். இப்ப இந்த இடத்துல இருந்து தெற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு. பாருங்க, தெற்கு நோக்கி எத்தனை மீட்டர்? 6 மீட்டர். இந்த மாதிரி ஒரு அளவு வந்துட்டு திரும்பியும் அதுல இருந்து இன்னொரு அளவு வரணும். ரைட். என்ன இருந்துச்சு? 6 மீட்டரும் வந்துட்டாரு. ரைட். ஓகே. அடுத்த விஷயம், அவ்விடத்திலிருந்து தொடக்கத்தானத்திற்கு ஒரு கயிறை இழுத்து தரையில் அடையாளம் இட்டான். எப்படி? இந்த இடத்துல இருந்து தொடக்கத்தானத்துக்கு ஒரு கயிறு இழுத்தான். இப்படி ஒரு கயிறை கட்டி என்ன செஞ்சிருக்காரு? இப்படி இழுத்து ஒரு அடையாளம் இட்டிருக்காரு. நேரம் ஆகல, நேரம் ஆகுது. இப்படி இழுத்து ஒரு அடையாளம் இட்டிருக்காரு. ரைட்டா? இப்ப இந்த படத்தை தானே கேட்குறாங்க. எத்தனாவது படம்? 2வது படமா தான் இருக்கு. பாருங்க, 1வது படத்தை எடுக்க இயலாது, ஏன்னா இந்த அளவுகள்ல சிக்கல் இருக்கு. 2வது படம் தான் சரியா இருக்கும். இதை எத்தனாவது விட? 2வது விட.